ராதிகா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா கடிதம் முறைப்படி சட்டப்பேரவை செயலாளரிடம் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ரமன் ஆகியோர் சென்று வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பொறுத்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏனென்றால் முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதியில் போட்டியிட்டார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி பொறுத்தவரையில் அவர் 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். வித்தியாசம் 2ஆம் இடத்திற்கும் அவருக்கும் இடையான வித்தியாசம் 27,416 வாக்குகள் வித்தியாசம். 2ஆம் இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இனிகு இருதயராஜ் அவர் 63,956 வாக்குகள் பெற்று இனிகு இருதயராஜ் தோல்வியடைந்தார். இந்நிலையில் 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தான் 2 தொகுதியில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்ற சட்ட விதி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 தொகுதியில் ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா செய்திருக்கூடிய தொகுதி திருச்சி கிழக்கு. ஏற்கனவே அவர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர இருக்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் நாளைய தினம் தமிழக சட்டமன்ற எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்வு நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தற்காலிக சபாநாயகர் நியமனம் தேர்வும் நடைபெற இருக்கின்றது இன்று. நாளைய தினம் எம்எல்ஏக்களாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தற்போது இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. ஏனென்றால் 13ஆம் தேதிக்குள்ளாகவே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேகர் விஜய்க்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவையில் விஜய் அவருடைய அரசுக்கான பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாளைய தினம் நாளை 11ஆம் தேதி என்று எம்எல்ஏக்கள் பதவியேற்பும் அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு தற்போதைய அரசின் மீதான பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் திருச்சி கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 107 மாறி இருக்கின்றது. 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள். விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனில் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்பது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு போட்டியிட போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தான் எழுதிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக அங்கு எந்த வேட்பாளர் நிறுத்தப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் எழுதிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். சகாயம் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது. சகாயமும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் இன்னும் அடுத்தடுத்த இன்னும் சில விடயங்கள் நடைமுறை சிக்கல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை குறித்தும் சகாயம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சகாயம் தரப்பு என அனைவரும் உடன்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அங்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் சகாயம் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும். சகாயத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறுத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு வெற்றியடைய செய்து விஜய்க்கு ஆலோசகராகவோ அல்லது ஒரு நெருங்கிய வட்டத்துக்குள்ளாகவோ அரசினுடைய நெருங்கிய வட்டத்துக்குள்ளாகவோ மிக முக்கியமான ஒரு பொறுப்போ அல்லது மிக முக்கியமான ஒரு அமைச்சரவையில் துறையோ ஒதுக்கப்பட்டு அவர் நேரடியாக விஜய்க்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையிலோ அது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மற்றொரு புறம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட ஏதேனும் முக்கிய நிர்வாகிகள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போவது தாவேக்க சார்பாக போட்டியிட போது சகாயம் அல்லது கூப்பா கிறிஸ்டின் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அவரும் ஒரு சீனியர் லீடராக இருக்கக்கூடிய நிலையில் அவரும் தோல்வியடைந்த காரணத்தால் கூப்பா கிறிஸ்டினுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதற்கான தாவேக்க சார்பில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழலும் இருப்பதாக பார்க்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அதற்கு முன்னதாக நாளைய தினம் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, நாளை மறுநாள் தற்போதைய அரசு மீதான பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நிலையில்தான் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் முறைப்படி சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ராதிகா.